அஸ்ஸலாமு அலைக்கும். ஜிபிஎம் ஹபீப் 360 சொந்தங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நம்ம இந்த பதிவு எதுக்குன்னா, நம்ம வந்து இப்போ புர்னையில் பண்டார் கடத்தருக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு வரும்போது எடுத்த வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் வர லைனை நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். சரியா? இப்போ வந்து பண்டாருக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிறிஸ்டின் கோயில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆமாம், உங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறங்க, பார்க்காதவங்க பார்த்துக்கிறங்க. ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப லாங்கே அதை நம்ம வந்து கட் பண்ணி தான் போட்டிருக்கோம், ஏன்னா ரொம்ப பெருசாகுதுன்று. ஆமாம் கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து பண்டார் பலியாசலை வந்து அடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இது நான் வர்றதை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், போகிறத காமிக்கலை கைஸ். அப்புறம் வந்து நான் எங்கெங்கெல்லாம் வந்து காமிச்சிருக்கணும், எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். பச்சை பசுமையாக இருக்கிற இடத்த பூரா பார்க்கலாம். இதுதான் நம்ம புருனைன்னா வந்து பச்சை பசுமையாக இருக்கும். இந்தியான்னா பசுமையாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து கட்டிடங்களை அதிகமாக கட்டிக்கிட்டு இருக்கோம், இருக்கிறதுக்கு இல்லடத்தை தேடிக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் இங்கேயும் வந்து இது வந்து நம்ம ஒரு மாவட்டத்தோட ஒரு அளவு தான் நம்ம புருனை. சரியா? இந்த சின்ன நாட்டில் மழை அதிகமாக வர்றதுக்கு காரணம் மரங்கள் இருக்கனால தான் மழைகள் அதிகமாக பெய்யுது. சரிங்க கைஸ், இப்போ வந்து வேற என்ன செய்தி சொல்லுங்கள். இப்போ மரங்கள் அதிகமான இடத்துல வந்து அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க, அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. புர்னையில் வந்து நல்லா எல்லா இடத்தையும் வந்து எந்த ஒரு செடியாக இருந்தாலும் அதை வந்து அழகாக காட்டுறாங்க. அழகாக இருக்குது. ஒரு வெளிநாட்டவருங்கிறத வந்து கரெக்டாக நிர்ணயம் பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் வந்து மரங்கள்லாம் வளருது, ஆனால் வந்து எந்த ஒரு பராமரிப்பும் நம்ம பண்ணுறதில்ல. அதான் ஒன்றும். ஏன்னா அவங்க வேலை ஜோலின்னு போயிட்டுருக்கனால எந்த ஒரு பராமரிப்பும் பண்ணுறதில்ல கைஸ். ஆமாம், இப்போ நம்ம வந்து எங்கே வந்துட்டுருக்கோம்னா சொர்சோப் வந்துட்டோம். நமக்கு சொர்சோப் வந்திருக்கோமா. அடுத்து சொர்சோப் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆமாம் கைஸ், இப்போ வந்து சொர்சோப்பில் வந்து வந்துட்டுருக்கோமா. சொர்சோப்பு பலியாசா, அப்புறம் அந்த ஜோலிபி, கோழிக்கறி, இது அதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பண்டார் பலியாசலை வந்து காமிக்கிறேன். பலியாசல் வந்து என்ட்ரி எப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். ஓகே கைஸ், வேறு இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஆஃப் டே சுட்டி லீவு. நம்ம இதுதான் வந்து நம்ம சிஃபானா சூப்பர் மார்க்கெட்டு. யாருன்னா வந்து நம்ம ஏம்பாக்கோட்டை பெப்சி ஐபான்ட்டு கடை தான் இது, அவங்களோட பிரான்ச் தான் இது. வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இது ஒரு பிரான்ச்சு, அந்த பிரான்ச் அவங்கள்ட்ட காமிச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஊர் வந்து சேர்ந்தாச்சு. ஒரு மணி நேரம் தான் போயிருந்தேன். 1 மணி நேரம் போயிட்டு அப்படியே போயிட்டு பசங்களை யாரையும் கூப்பிடல, நான் மட்டும் தான் போயிட்டு பஸ்ஸில் வந்துட்டேன். ஆமாம் கைஸ், அதனால் உங்களுக்கு வந்து இரைச்சல் அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து அதில் நான் பேசுனது எல்லாத்தையும் எரர் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வாய்ஸ் நான் கொடுத்துக்கிட்டுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து எங்கே வந்துட்டுருக்கோம்னா வந்து எஸ்கேஜி வந்துட்டோம். ஆமாம் கைஸ், சரி ஓகே. வேறு என்ன செய்தி? நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஓகே கைஸ், நியூ இயர் வருது இன்ஷா அல்லாஹ். ஓகே கைஸ், பாய்.